Hello students, welcome to Vagai Kanidam. Chapter 1 Sets, Relations and Functions la Exercise 1.2 பார்க்கலாம். Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. இதில் first one பார்க்கலாம். The relation are defined on the set of all positive integers by m relate n if m divides n. இந்த first sum பார்க்கலாம். First sumக்கு solution பார்க்கலாம். இப்போ இதில் given நமக்கு என்ன அப்படின்னாக்கா or which is equal to அந்த relation நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க m relate to m if m divides m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற relation. அப்போ given condition என்னவோ அதை நம்ம எழுதிக்குவோம். இப்போது இது ரிலேஷனா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா ரிலேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் இது மூணு இருந்ததுனாக்கா நம்ம அது வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ் அதை நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கும் போது ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னாக்கா ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு கிடச்சதுனாக்கா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆகிடும். அது ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, எம் ரிலேட் டு என் சொல்லிட்டு எம் டிவைட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போது சென்ஸ் எம் டிவைட்ஸ் எம் இதுதானே நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவுக்கான கண்டிஷன்ஸும் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா எம் ரிலேட்ஸ் எம்மாவே தான் இருக்கும். அப்போது தேர்ஃபோர் ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ். This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ சிமெட்ரிக் அப்படின்னாக்கா லெட் எம் ரிலேட்ஸ் என்னா இருந்ததுனாக்கா எம் டிவைட்ஸ் என் பட் என் டஸ் நாட் டிவைட்ஸ் எம்மா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் எம் ரிலேட்ஸ் என்னா இருந்ததுன்னா என் வந்து ஆரோட ரிலேட் ஆகாது. அப்போது ஆர் வந்து இஸ் நாட் அ சிமெட்ரிக் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ ட்ரான்சிட்டிவ்க்கான கண்டிஷனுக்கு லெட் எம் ரிலேட் என் அண்ட் என் ரிலேட் பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போது எம் divides n and n divides p. அப்போது m கண்டிப்பாக divides p இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது. அப்போது m relates p இருக்கும். ஸோ that இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், hence R is transitive.
இப்போது சிமெட்ரிக் கண்டிஷனை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணல, பட் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனை நமக்கு ப்ரூவ் பண்ணது. The set of all positive integers அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்ன, ஆர் இன்டீஜர்ஸ் என்னென்ன இருக்கும், நமக்கு 0 இந்த பக்கம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் -1 -2 -3 அப் டு எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இன்டீஜர்ஸ் இல்லையா. அப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெட் வி டேக் 1 0 1 2 3 இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போது இந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எம் ரிலேட் எம், அதாவது இது என்ன, எம் டிவைட்ஸ் எம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3ன்னு ஒரு எலமெண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த 3 டிவைட் பை 3 அப்படின்னாக்கா எஸ் டிவைட் ஆகும் இல்லையா. அப்போ டிவைட் ஆகுது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது இங்கே. இப்போ எம்முக்கு வந்து 3ன்னு எண்ணுக்கு வந்து 9ன்னு கொடுக்குறோம். ஸோ எம் டிவைட்ஸ் என். அப்போது என் என்ன 9, எம் என்ன 3. அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிது. பட் என் டஸ் நாட் டிவைட்ஸ் எம் இல்லையா. அப்போ சிமெட்ரிக் ஆகாது. அதே மாதிரியே ட்ரான்சிட்டிவும் பார்த்தீங்கன்னாக்கா எம் என் பி, இதுக்கு வந்து 2 4 8ன்னு நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எம் டிவைட்ஸ் என், அதாவது 4 இஸ் டிவைட் பை 2 அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும், 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி எம் டிவைட்ஸ் பி, என் டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 8 டிவைடட் பை 4 அப்படின்னாக்கா நம்மளுக்கு இதுவும் வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும். பட் எம் டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லும் போது 8 டிவைடட் பை 2 அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிறது கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.